மறுபடியும் ஆண்டவர் உங்கள் மத்தியில் என்னை கொண்டு வந்ததற்கு நான் நன்றி செலுத்துகிறேன். பெந்தோகோஸ்தே சபையில் சுமார் ஒரு 8 வருடங்கள் என்னுடைய வாழ்க்கையை ஏதோ ஒரு சபையை நடத்திக்கிட்டு ஏதோ ஒரு சபையில் அப்படி மேலோட்டமாய் வாழ்ந்து கொண்டிருந்த எனக்கு என்னோட வாழ்க்கையில் ஒரு திருப்பு முனையை உண்டாக்கினதே தூத்துக்குடி சபை தான். 1985 இல்லை 86 இருக்குன்னு நினைக்கிறேன். முதலா இவ்வளவு பெரிய கட்டடம் கிடையாது. இங்க கட்டடம் சின்ன ஒரு ஓலை கொட்டாய், சின்ன கொட்டாய். முதலா அப்பதான் நாங்க தூத்துக்குடிக்கு நான் வந்த ஞாபகம். மறுபடியும் அந்த நாள்ல இருந்து நான் அடிக்கடிக்கு சொல்லுவேன், அநேகர் இடத்துல உலக பிராரமா சொல்ற மாதிரி சொல்லுவேன், என்னுடைய தாய் வீடு எதுன்னு கேட்டா என்னுடைய தாய் வீடு தூத்துக்குடி தான் அப்படின்னு சொல்லுவேன். என்னுடைய தாய் வீடு, என் தாய் சபையே தூத்துக்குடி தான் அப்படின்னு சொன்னேன். ஏன்னா அங்கதான் எனக்கு டேர்னிங் பாயிண்ட் அங்கதான் நடந்தது. ஸோ மறுபடியும் அதனால அந்த உணர்வோடு கூட இப்ப நான் எப்படி எழுந்திருக்கிறேன்னா, என்னங்க வீட்டில் இருக்கிற மாதிரி தான் இருக்கிறேன் நான். என்னுடைய ஆண்டவரே, இந்த வீட்டிலே என்னை மறுபடியும் கொண்டு வந்தீங்க. என்னுடைய வீட்டாரோடு கூட சேர்ந்து நான் துதிக்கும்படி ஒரு நல்ல ஒரு நேரத்தை கொடுத்தீங்க. அந்த உணர்வோடு கூட தான் உங்க மத்தியில நான் இந்த நாள்ல நின்று கொண்டிருக்கிறேன். ஒரு கேள்வியோடு கூட நான் இந்த நாள்ல தேவனுடைய வார்த்தை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ரத்த சாட்சியாய் முதலாய் ரத்த சாட்சியாய் மரித்த ஸ்தேவான் இப்படி ஒரு கேள்வியை கேட்டான். அந்த கேள்வியோடு கூட நீங்களும் நானும் நாமே ஆராய்ந்து பார்க்கிறது நல்லது. சபைக்காய் நான் பாரப்பட்டு நான் ஆண்டவரை தேடுகின்ற வேளை எனக்கு ஆண்டவர் இதை தான் எனக்கு காண்பிச்சு கொடுத்தார். அப்போஸ்தலர் நடவடிக்கையின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம். அப்போஸ்தலர் நடவடிக்கையின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம். 7ஆம் அதிகாரத்துல 7ஆம் அதிகாரம் 48வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். 48, 49 2 வசனத்தை நான் வாசிக்கிறேன். ஆகிலும் உன்னதமானவர் கைகளினால் செய்யப்பட்ட ஆலயங்களில் வாசமாயிரார். வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதபடியுமாய் இருக்கிறது. எனக்காக நீங்கள் எப்படிப்பட்ட வீட்டை கட்டுவீர்கள்? நான் தங்கியிருக்கத்தக்க ஸ்தலம் எது? நான் ஆரம்பிக்கிறேன். நான் ஸ்தேவானோடு கூட சேர்ந்து இந்த கேள்வியை தான் உங்க முன்னாய் நான் வைக்க விரும்புகிறேன். நான் தங்கியிருக்கத்தக்க ஸ்தலம் எது? இன்னும் சொல்ல போனா இந்த செஷன் ரெண்டு செஷன்ல நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள போகிற வார்த்தை, தேவன் தங்கியிருக்கிற ஸ்தலம் எது? இதுதான் என்னுடைய செய்தியினுடைய தலைப்பு. தேவன் தங்கியிருக்கிறதான ஸ்தலம் எங்க இருக்கும்? பிரபாகர் அடிக்கடிக்கு ஒரு வார்த்தை சொல்லுவார் பாண்டிச்சேரியில இருக்கும்போது, தேவன் அந்த சபையில இருக்கிற வரைக்கும் நான் இருப்பேன், தேவன் இந்த சபையில இல்லைன்னு தெரிஞ்சா நான் வெளியே போயிடுவேன் அப்படின்வாரு. எனக்கெல்லாம் எனக்கு இதுவா இருக்கும், பயமா இருக்கும். நான் இந்த சபையில தேவன் தங்கியிருக்கிறார், இந்த சபையில தேவன் தங்கியிருக்கிறார்னு தெரிஞ்ச வரைக்கும் நான் சபையில இருப்பேன். தேவன் இந்த சபையில இல்ல அப்படின்னு தெரிஞ்சா நான் அந்த சபை விட்டே வெளியே போயிடுவேன் அப்படின்வாரு. அதே போலதான் நம்ம எல்லாருமே நாம் அப்படிப்பட்டவர்களா தான் இருக்கணும். நான் தேவன் தங்கியிருக்கிற ஒரு சபையாய் நாம் எல்லாரும் கூடியிருக்கணும் நாள்ல. ஆகவே முதல்ல தேவன் எங்க தங்கி இருப்பார், தேவன் எங்க தங்கி இருக்க மாட்டார்? இன்னும் சொல்ல போனா தேவன் முதல்ல எங்க தங்கி இருக்க மாட்டார், தேவன் எங்க தங்கி இருப்பார்? இந்த முதல் இதில் நான் எப்படி ஆரம்பிக்கணும்? தேவன் எங்க தங்கி இருக்க மாட்டார், முதல்ல அதை தான் தியானிக்கணும். வேதம் எந்த ஆர்டர்ல போதோ அந்த ஆர்டர்ல நம்ம போறதான் நமக்கு நல்லது. சங்கீதங்களின் புஸ்தகம் 78ஆம் அதிகாரம் அதற்கு ஒரு விடை சொல்லுது. சங்கீதங்களின் புஸ்தகம் 78வது அதிகாரம். நேற்றைக்கு திருமணத்துல நான் பேசும்போது நீதிமொழிகள் 1ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம் சொல்றதுக்கு பதிலா பிரசங்கி 1ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம் ரிப்பீட்டடா 2-3 தடவை சொல்லிட்டேன். தயவுசெய்து நீங்க மன்னிச்சு கொள்ளுங்க. அதே போல இன்னைக்கு ஏதாவது வசனத்தை நான் மாற்றி சொல்லிட்டேன், பிளீஸ் தயவுசெய்து எனக்கு கொஞ்சம் கரெக்ட் பண்ணுங்க என்ன. ஸோ இப்போ சங்கீதங்களின் புஸ்தகம் 78வது அதிகாரம். 78ஆம் அதிகாரத்துல
60வது வசனம். சங்கீதங்களின் புஸ்தகம் 78வது அதிகாரம் 60வது வசனம். வேதம் முதல்ல எப்படி ஆரம்பிங்க? தாம் மனுஷருக்குள்ளே போட்ட கூடாரமாகிய சீலோவாவில் உள்ள வாசஸ்தலத்தை விட்டு விலகி தமது பலத்தை சிறையிருப்புக்கும் தமது மகிமையை சத்துருவின் கைக்கும் ஒப்பு கொடுத்து தமது ஜனத்தை பட்டயத்துக்கு இரையாக்கி தமது சுதந்திரத்தின் மேல் கோபம் கொண்டார். இந்த இடத்துல என்ன எழுதி வச்சிருக்குன்னு சொன்னா, தேவன் மனுஷருக்குள்ளே போட்ட கூடாரமாகிய சீலோவாவில் உள்ள வாசஸ்தலத்தை விட்டு விலகினார். தேவன் இங்க எங்க இருந்தார்னா, முதல்ல அவருடைய வாசஸ்தலத்தை தேவன் சீலோவாவில ஸ்தாபித்தார். தேவன் சீலோவாவில வாசஸ்தலத்தை ஸ்தாபிச்சுட்டு கொஞ்ச நாட்கள், கொஞ்சம் வருடங்களுக்கு அப்புறம் என்ன பண்ணார்னா, தேவன் அந்த வாசஸ்தலத்தில் நிலையா நிற்கல. உடனே என்ன பண்ணார், ஆண்டவர் அந்த சீலோவாவில் உள்ள அந்த வாசஸ்தலத்தை விட்டு அவர் விலகி அவர் என்ன பண்ணார்னா, அதே சங்கீதக்காரன் 78ஆம் சங்கீதத்துல சொல்றாரு, 67வது வசனம் 68வது வசனத்துல, அவர் யோசேப்பின் கூடாரத்தை புறக்கணித்தார், எப்பிராயிம் கோத்திரத்தை அவர் தெரிந்து கொள்ளாமல் யூதா கோத்திரத்தையும் தமக்கு பிரியமான சீயோன் பர்வதத்தையும் தெரிந்து கொண்டார். அதனால என்ன சொன்னேன், வேதம் எந்த ஆர்டர்ல போதும் அந்த ஆர்டர்ல போகணும்னு சொன்னேன். வேதம் முதல்ல என்ன சொல்லணும், தேவன் எப்ப விலகினார், தாம் போட்ட அந்த கூடாரத்துல சீலோவாவில தேவன் ஒரு கூடாரத்தை போட்டார். இப்ப அந்த கூடாரத்துல தேவன் இல்லை, அந்த வாசஸ்தலத்துல தேவன் இல்லை. அந்த தேவன் அந்த வாசஸ்தலத்தை விட்டு இப்ப விலகிட்டு, சீலோவாவில் இருக்கிற வாசஸ்தலத்தை விட்டு விலகிட்டு இப்ப அவர் என்ன பண்ணார்னா, சீயோன் பர்வதத்தை அவர் தெரிந்து கொண்டார். அங்க சீயோனை தெரிந்து கொண்டார் ஆண்டவர். அங்க போய் இப்ப கூடாரத்தை அங்க போட்டு அங்க வாசஸ்தலத்தை அங்க வச்சார். தேவன் சீயோனில தான் வாசமா இருக்கிறார். சங்கீதங்களின் புஸ்தகம் 76வது அதிகாரத்துல, சங்கீதங்களின் புஸ்தகம் 76ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா, சாலேமிலே அவருடைய கூடாரமும் சீயோனிலே அவருடைய வாசஸ்தலமும் இருக்கிறது. அப்ப தேவன் முதல்ல இப்போ அங்க இல்ல, இப்போ இன்னொரு இடத்துக்கு போயிட்டார். சீலோவாவில தேவன் ஏன் அங்கிருந்து வெளியே போனார்? அதுக்கு சம்பந்தம் உண்டு, நமக்கும் அதுக்கு சம்பந்தம் உண்டு. தேவன் ஏன் சீலோவாவில அவர் கூடாரத்தை போட்ட தேவன் ஏன் அதை விட்டு வெளியே போனாரு? ஏன் வெளியே போனாருன்னு சொன்னா அதுக்கு ஒரு காரணம் உண்டு. காரணம் யோசுவாவின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம். யோசுவாவின் புத்தகம் 18ஆம் அதிகாரம். 18ஆம் அதிகாரத்துல 18ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் பாருங்க. யோசுவாவின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். இஸ்ரவேல் புத்திரரின் சபையா எல்லாம் சீலோவாவில கூடி அங்கே ஆசரிப்பு கூடாரத்தை நிறுத்தினார்கள். தேசம் அவர்கள் வசமாயிற்று. தேவன் இஸ்ரவேல் புத்திரர் சபையார் எல்லாம் வெளியே வந்துடுறாங்க. அவங்க எகிப்திலிருந்து வெளியே வந்துட்டு இப்ப என்ன பண்றாங்கன்னா, சீலோவாவில கூடி இப்ப அங்க ஆசரிப்பு கூடாரத்தை நிறுவுறாங்க. நிறுவன உடனே தேசம் ஜனங்க தேசத்தினுடைய வசனம் அவங்க வசமாயிடுது. இப்ப ஆண்டவர் அங்க இருக்கிறார். நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். அப்படியே வாங்க, ஸ்டெப்பா வாங்க, அப்படியே வாங்க. நியாயாதிபதியின் புஸ்தகம் என்னோட கூட சேர்ந்து நீங்க வேதத்தை தியானிச்சீங்கன்னா, நம்ம தேவன் நம்மோடு கூட இருக்கிறாரா, நம்ம தேவன் வாசஸ்தலம் நம்ம கிட்ட இருக்கான்றது நம்ம ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். நியாயாதிபதியின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல பாருங்க. யோசுவா மரித்த பின் இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி, கானாரியை எதிர்த்து யுத்தம் பண்ணும்படி எங்களில் யார் முதல் எழுந்து புறப்பட வேண்டும் என்று கேட்டார்கள். நல்லா கவனிக்கணும். நிறுத்தி நிதானமா, நம்முடைய மூத்த சகோதரன் சொல்றது போல நிறுத்தி நிதானமா வாசித்தோம்னா நமக்கு ஒரு காரியம் வெளிப்படும். புதிய வேதாகமத்தை வாசிக்கிறது போலவே இருக்கும். யோசுவா மரித்து போகிறான். இஸ்ரவேல் புத்திரர் இப்போ கர்த்தரை நோக்கி ஒரு காரியத்தை கேட்கிறாங்க. ஆண்டவரே, நாங்க கானானை எதிர்த்து யுத்தம் பண்ணும்படி எங்களில் யார் முதலில் எழுந்து யுத்தம் பண்ண புறப்பட வேண்டும் என்று கேட்டார்கள். அதற்கு கர்த்தர், யூதா எழுந்து புறப்பட கடவன், இதோ அந்த தேசத்தை அவன் கையிலே ஒப்பு கொடுத்தேன் என்றார்.
அப்பொழுது யூதா தன் சகோதரனாகிய சிமியோனை நோக்கி, நாம் கானானியரோடு யுத்தம் பண்ண நீ என் சுதந்திர பங்கத்தில் என்னோடு கூட எழுந்து வா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறான். யூதா எழுந்து போன போது 4ஆம் வசனத்துல, கர்த்தர் கானானியரையும் பெரிசியரையும் அவர்கள் கையிலே ஒப்பு கொடுத்தார், அவர்கள் பேசேக்கிலே 10,000 பேரை வெட்டினார்கள் அப்படின்னு சொல்லிட்டு அங்க ஒரு ஜெயம் கிடைக்கும். ஜனங்க தேவன் அப்பவும் கூட இருக்கிறார். ஆண்டவர் நோக்கி கேட்கிறாங்க, ஆண்டவர் உங்க கூட இருக்கிறதுனால ஆண்டவர் நோக்கி கேட்கிறாங்க, நாங்க யார் யுத்தத்துக்கு யார் போனோம் அப்படின்னு கேட்கிறாங்க. உடனே ஆண்டவர் சொல்றாரு, யூதா முன்ன போட்டோம் அப்படின்றாரு. உடனே யூதா எழுந்து போய் சண்டை போடுறாங்க. அதுக்கப்புறம் 1 சாமுவேலின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம், 1 சாமுவேலின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம். அதுவரை தேவன் இருந்துட்டே வர்றார், கூட அவங்களோட கூட இருந்துனே இருக்காரு. ஆண்டவர் கூட இருந்துட்டே இருக்காரு ஆண்டவர். 1 சாமுவேலின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம், 4ஆம் அதிகாரத்தில் 3ஆம் அதிகாரத்துல இருந்து பாருங்க. 3ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். 1 சாமுவேல் 3ஆம் அதிகாரம் 19. சாமுவேல் வளர்ந்தான், கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். சாமுவேல் வளர்றான், தேவன் அவனோடு கூட சாமுவேலோடு கூட இருக்கிறார். அவர் தம்முடைய எல்லா வார்த்தைகளிலும் ஒன்றையாகிலும் தரையிலே விழுந்து போக விடவில்லை. சாமுவேல் கர்த்தருடைய தீர்க்கதரிசிதான் என்று தான் முதல் பெயர்செபா மட்டுமுள்ள சகல இஸ்ரவேலருக்குள்ளும் விளங்கிற்று. சாமுவேல் ஒரு தீர்க்கதரிசி அப்படின்று எல்லாருக்கும் தெரியும். சாமுவேல் ஒரு தீர்க்கதரிசி அங்க இருக்கிறான்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் தெரியும். கர்த்தர் பின்னும் சீலோவாவில தரிசனம் பண்ணினார். இன்னும் கர்த்தர் சீலோவாவில் தான் இருக்கிறாரு, தரிசனம் அங்கதான் கொடுத்துட்டே இருக்காரு. இன்னும் ஆண்டவர் சீலோவா, கர்த்தர் சீலோவாவில் தம்முடைய வார்த்தையினால சாமுவேலுக்கு தம்மை வெளிப்படுத்தினார். தேவன் சீலோவாவில கூடாரத்துல தம்முடைய வாசஸ்தலத்தில இருந்து இப்ப சாமுவேலுக்கு தன்னை வெளிப்படுத்தி கொண்டே இருக்கிறார். சரி, இப்பதான் 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். இப்ப பாருங்க, சாமுவேலின் வார்த்தை இஸ்ரவேலுக்கெல்லாம் வந்தது. இஸ்ரவேலர் பெலிஸ்தருக்கு விரோதமாக யுத்தம் செய்ய புறப்பட்டு எபினேசருக்கு சமீபத்தில் பாளையம் இறங்கினார்கள். பெலிஸ்தரோ ஆப்பிக்கிலே பாளையம் இறங்கியிருந்தார்கள். பெலிஸ்தர் இஸ்ரவேலுக்கு விரோதமாய் அணிவகுத்து நின்றார்கள். யுத்தம் அதிகரித்தது. இஸ்ரவேலர் பெலிஸ்தருக்கு முன்பாக முறியடிக்கப்பட்டார்கள். அவர்கள் சேனையிலே போர்க்களத்தில் ஏறக்குறைய 4,000 பேர் வெட்டுண்டு போனார்கள். நியாயாதிபதியில பார்த்தோம், ஆண்டவர்கிட்ட கேட்கிறாரு, நான் யுத்தத்துக்கு போட்டோமான்னு கேட்டாரு. ஆண்டவர் போன்னு சொன்னாரு. போனானுங்க. போட்டோன்னு எதிரி அடிச்சு துவம்சம் பண்ணிட்டு வந்துட்டானுங்க. ஜெயம், ஜெயிச்சிட்டோம் அப்படின்ட்டு வந்துட்டானுங்க. ஆனா இங்க என்னாச்சு? இங்க அதேதான் இங்க வந்தானுங்க. இவங்களும் இப்ப எதிரிக்கிட்ட போயிட்டு சண்டை போட்டானுங்க. சண்டை போட்ட உடனே நடந்த எதிரி சாகல, இவன் 4,000 பேர் அவுட்டு. நான் சொல்ல போனா 4,000 குடும்பம் அன்னைக்கு நிர்கதியாய் நின்றது. 4,000 பேர் அவுட்டு. ஏன் நீ அங்க போய் யுத்தம் பண்ண போனா அங்க ஜெயிச்சு, அப்ப இங்க போய் நீ ஜெயிச்சிருக்கணும்ல. நீ இங்க அதே வசனம் இங்க நிறைவேறி இருக்கணும். ஏன் நிறைவேறல? ஏன் தெரியுமா நிறைவேறல? அவங்க பண்ண ஒரே ஒரு மிஸ்டேக், ஒரே ஒரு தவறு. அவன் நியாயாதிபதி நாட்கள்ல யுத்தத்துக்கு போகின்ற வேள தேவனை ஆலோசனை கேட்டான். நான் யுத்தத்துக்கு போட்டோமா போக கூடாதான்னு கேட்டோம். ஆனா இங்க வரும்போது, சாமுவேல் புஸ்தகத்துல இங்க வரும்போது, அவன் தேவனிடத்துல ஆலோசனை கேட்கவே இல்லை. பாருங்க 4ஆம் வசனம். அதனாலதான் சொன்ன, நிறுத்தி நிதானமா வாசிக்கணும்னு சொன்னேன். என்ன கேட்கிறான் பாருங்க. இப்ப என்ன வந்திருக்கணும், எப்படி வந்திருக்கணும் இந்த வார்த்தை? சாமுவேலின் வார்த்தை இஸ்ரவேலுக்கெல்லாம் வந்தது. இஸ்ரவேல்ல ஒரு தீர்க்கதரிசி உங்க மத்தியில இருக்கிறான். ஒரு சாமுவேலுடைய வார்த்தைகள் பிரத்யேகமா இருக்கு. உங்க கண் எதிர்க்க ஒருத்தன் இருக்கிறான், கண் எதிர்க்க அவனுக்கு பிரத்யேகமா இருக்குது. அவன் தான் பெரிய தீர்க்கதரிசி, அவன் தான் தீர்க்கதரிசின்னு சகலருக்கும் தெரியுது. தெரிஞ்சாலும் கூட இங்க என்ன எழுதி வச்சிருக்குன்னா, இஸ்ரவேலர் பெலிஸ்தருக்கு விரோதமா யுத்தம் செய்ய புறப்பட்டு. சரி, புறப்பட்டு அப்ப அங்க என்ன பண்ணிருக்கணும்? புறப்பட்டு சாமுவேல்கிட்ட போயிட்டு, சாமுவேலே, நாங்க பெலிஸ்தருக்கு விரோதமா யுத்தம் பண்ண போகிறோம், நாங்க பெலிஸ்தருக்கு விரோதமா யுத்தம் பண்ண போகலாமா போக கூடாதா நீங்க சொல்லுங்க, இல்ல தேவனிடத்துல கேட்டு சொல்லுங்கன்னு சொல்லிட்டு அவங்க தேவனிடத்துல போய் அவங்க கேட்டிருக்கணும். ஆனா இங்க வேதனை என்ன திரும்ப எழுதி வச்சிருக்கு, நல்லா பாருங்க. அவங்க உடனே என்ன பண்ணாங்க? புறப்பட்டு எபினேசருக்கு சமீபத்தில் பாளையமாயிட்டாங்க. ஒன்னும் ஒரு பேச்சும் கிடையாது, ஒன்னும் கிடையாது. அதான் கிடையாது. அது கிடக்குது, அவர் கிடக்குறாரு. அவர் போய் ஏன் கேட்பானு? நமக்கு தான் எல்லாம் இருக்குல்ல.
நாம பாட்டுக்கு யுத்தம் வாங்க எல்லாத்தையும் சண்டைக்கு போலாம். ஏய் சாமுவேல் இருக்கிறான்பா, போய் கேட்டு பாரு. சாமுவேலாம் கேட்காதே, அதெல்லாம் கிளடு. இப்பெல்லாம் ஒண்ணும் கேட்க வேண்டாம், அவெல்லாம் கேட்க வேண்டாம், நாம போலாம். உங்களுக்கு தெரியுமா, எப்பவுமே அதுதான் அவங்க வாழ்க்கையில அந்த மாதிரி. அவங்க ஒரு காரியத்துல முதல் கோணல், அது முற்றிலும் கோணல். முதல்ல ஒருத்தன் கோணையா ஆரம்பிச்சிட்டான்னு சொன்னா அது முற்றிலும் அது கோணையா தான் போயிட்டே இருக்கும். முதல் கோணல்னா அது கடைசி வரைக்கும் அவன் நேர்ல வைக்க ஒரு சும்மா லைட்டா கொஞ்சம் திருப்பினா போதும். சாக் சொல்லுவார், அவர் ஷிப்பிங்ல வேலை செய்யும் போது என்ன பண்ணுவாரா, அந்த சுக்கான்ல ஒரே ஒரு டிகிரி அப்படி திருப்பிட்டா போதுமா, கொஞ்சம் ஒரு அரை மணி நேரத்துக்கு அப்புறம் போய் பார்த்தா கொச்சினுக்கு போக வேண்டிய கப்பல் வேற எங்கன்னா போய் நிற்குமா அந்த கப்பல். அதனாலதான் முதல் கோணல் முற்றிலும் கோணல்னு சொல்றது. ஒரே ஒரு கொஞ்சம் தான், என்ன பண்ண, வேற ஒண்ணும் இல்ல. கொஞ்ச நேரத்துல ஆண்டவரே நாங்க இப்ப யுத்தம் பண்ண போகிறோம், இப்ப நீங்க அந்த நியாயாதிபதி நாட்கள்ல அவங்க யுத்தம் பண்ண போகலாமா அப்படின்னு சொல்லி உங்களை கேட்கின்ற வேலை, போ யூதா முதல்ல போட்டு நீங்க சொன்னீங்க. இப்ப நாங்க இப்போ நாங்க இவங்க பெலிஸ்தருக்கு விரோதமா யுத்தத்துக்கு போக போகிறோம், ஆண்டவரே நாங்க யுத்தத்துக்கு போகலாமா போகக்கூடாதா, இப்ப நாங்க எப்படி போகட்டும், இன்னைக்கு போட்டோமா நாளைக்கு போட்டோமா அப்படின்னு தேவனிடத்துல விசாரித்து அல்லது தேவனிடத்துல அவங்க போய் ஆலோசனை கேட்கிற அளவுக்கு அவங்களுக்கு எல்லாம் மனத்தாழ்மை கிடையாது. அதனால என்ன பண்ணிட்டான், ஒண்ணு தன்னிச்சையாய் தானாய் தன் சுயமாய் ஒன்றை செய்ய ஆரம்பித்தாங்க. என்ன நடந்தது, நான் சொன்னேன்ல முதல் கோணல் முற்றிலும் கோணல்னு சொன்னேன்ல. முதல்ல எடுத்த உடனே என்ன பண்ணா, தேவனிடத்துல கேட்கல. தேவனிடத்துல கேட்கணும், 4000 பேர் விழுந்தாங்க. 4000 ஸ்திரீகள் அன்றைக்கு விதவைகளாய் மாறினார்கள். 4000 குடும்பத்தில் இருக்கிற பிள்ளைகள் அன்றைக்கு திக்கற்றவளாய் மாறி போனாங்க. காரணம் யாரு, அன்றைக்கு தேவனிடத்துல விசாரிக்காதனால. ஆனா அவன் விசாரித்தான், தேவனிடத்துல விசாரிக்கின்றவள். தேவன் எதிரிகளை எல்லாம் அவங்களுடைய கரத்துல ஒப்பு கொடுத்தாங்க. எல்லாம் ஜெயம் பெற்று எல்லாருமே வெற்றியோடு கூட எல்லாம் திரும்பினாங்க எல்லாரும். ஆனா இவங்க திரும்பத்துக்காக உடனே சரி, அது சரி, அப்பதான் முதல்ல திரும்பலையே. இப்போவாது உங்களுக்கு அறிவு வர வேண்டாம். 4000 பேர் விழுந்து சத்தான உங்களுடைய மதியினத்தினால 4000 குடும்பங்கள் பாழா போச்சு. இப்போவாது உங்களுக்கு ஒரு உணர்வு இருக்கக்கூடாது. இப்போவாது தேவனிடத்துல போயிட்டு, ஆண்டவரே நான் போய் இப்ப போகலாமா, நாங்க உண்மை கேட்காம போயிட்டோம், இப்ப எங்களுக்கு தோல்வி வந்தது, 4000 பேர் அநியாயமா பறி கொடுத்த ஆண்டவரே, இப்போவாது நாங்க போனோமா போக கூடாதுன்னு கேட்க கூடாது. இப்போவாது நெவர், இப்பவும் கேட்கல. உடனே என்ன பண்ணிட்டான், உடனே அதுல ஒரு புத்திசாலி ஒருத்தர் இருந்தான், நான் தோத்துட்டா, எல்லாம் நம்ம இதாயிட்டோம், நம்ம எல்லாம் முறியடித்தது என்ன சீலோவா. உடனே என்ன பண்ணோம், ஓகே நாம எல்லாம் தோத்து போயிட்டோம். ஏன் தெரியுமா நம்ம தோத்து போயிட்டோம், ஒண்ணும் கிடையாது. நாம தோத்து போனதுக்கெல்லாம் இப்போ தேவனுடைய ஆலயத்தில் இருக்கிற பெட்டி இப்ப நம்ம கொண்டு வந்தோம்னா நாம ஜெயிச்சிடலாம். தெரியுங்களா, அதான் சொன்ன முதல் கோணல் முற்றிலும் கோணல்னு சொன்னேன். தேவனுடைய பெட்டியை கொண்டு போனோம்னா, பெட்டி இப்ப நம்ம முதல் உடனே தேவன் நம்மோடு கூட இருப்பார். தேவன் நம்மோடு கூட இருந்தோம்னா நம்ம ஜெயிச்சிடலாம், நாம ஈஸியா பண்ணலாம்னு சொல்லிட்டு உடனே தேவனுடைய ஆலயத்தில் இருக்கிற தேவனுடைய உடன்படிக்கையை பெட்டி தூக்கிட்டு பாளையத்துக்கு தூக்கிட்டு வராங்க. சரிங்களா, அப்பதான் தேவனுடைய மகிமை, ஏலியனுடைய மருமக சொல்றா, தேவனுடைய மகிமை இஸ்ரவேலை விட்டு போயிடுச்சு. தேவன் அப்பதான் சீலோவை விட்டு விலக ஆரம்பித்தார். ஏன் தெரியுமா விலக ஆரம்பிச்சாரு, உனக்கு மதிக்க தெரியல, என்ன உன்னை மதிக்க மாட்டேன்ற, என்னுடைய நாமத்தை உனக்கு மதிக்க தெரியல. உனக்கு அட்லீஸ்ட் 4000 பேர் விழுந்தானே, அந்த 4000 பேர் விழுந்ததுக்கு அப்புறமாவது உனக்கு புத்தி வந்திருக்கணும். முதல்லதான் ஒரு தோல்வி ஏற்படுது, தோல்வி ஏற்பட்டவன ஏன் ஆண்டவரே எனக்கு இந்த தோல்வின்னு போய் கேட்டிருக்கணும். உனக்கு முன்பா அநேக சாட்சிகள் உனக்கு முன்பா இருக்கு. யோசுவா காலத்துல எல்லாம் நடந்திருக்க மாதிரி. யோசுவா யுத்தத்துல போகின்ற வேளை, அவனுக்கு தோல்வி வருகின்ற வேளை, தேவனுக்கு முன்பாக அவன் போய் மூங்குப்புற விழுறான். ஆண்டவரே நான் ஏன் தோத்து போனேன், ஏன் இந்த மதில் இடிந்து விழல, நான் ஏன் இப்படி பின்னிட்டு போனேன்னு சொல்லுவேன். தேவனை அவன் தேடுகின்ற வேளை தேவன் சொன்னாரு, ஆகான் ஒருத்தர் இருக்கிறான், தீட்டானதை உன வச்சுனுக்கிறான், அதை எடுத்து போட்டு நான் ஜெயம் கொடுப்பேன்னு சொன்னார். உனக்கு அதே மாதிரி செய்தான், ஜெயம் பெற்றான். அதுக்கு முன்ன கூட அதுக்கு முன்னோடியாய் நிறைய இருக்கு. ஆனா இவன் அதை செய்யல. 4000 பேர் சத்து கூட புத்தி வரலன்னா பாருங்களேன். தேவனுடைய உடன்படிக்கை பற்றி தூக்கிட்டு தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் அப்படின்னு சொன்னோம். இப்போ நடந்தது என்ன தெரியுமா நடந்துச்சு, இப்போ என்ன நடந்ததுன்னு பாருங்க. 4ஆம் அதிகாரம். அப்படியே கேருபீன்கள் மத்தியில 4:4 பாருங்க.
அப்படியே கேருவின் மத்தியமே வாசமாயிருக்கிற சேனையுடைய கர்த்தருடைய உடன்படிக்கையை விட்டு எடுத்து வர ஜனங்கள் சீலோவாவுக்கு சொல்லி அனுப்பினார்கள். உடனே போனா 2 பேரும் வந்தான். 2 பேரும் வந்த உடனே என்ன ஆச்சு? உடனே ஜெயிச்சிட்டாங்களா? இல்ல. 10ஆம் வசனம் பாருங்க. இப்போ என்ன உடன்படிக்கை பெற்று வந்துச்சு இல்லப்போ வந்திருந்தல்ல, உன் சொந்த புத்தியில நடந்தல்ல, தேவன் ஆலோசனை கேட்கல, 4000 பேர் விழுந்து உனக்கு புத்தி வரல, தேவன் உங்களுடைய ஆலோசனை கேட்கல. 10ஆம் வசனம் பாருங்க. அப்பொழுது பெலிஸ்தியர் யுத்தம் பண்ணினார்கள், இஸ்ரவேலர் முறிந்து அவரவர் தங்கள் கூடாரங்களுக்கு ஓடி போனார்கள், மகா பெரிய சங்காரம் உண்டாயிற்று, இஸ்ரவேலில் 30,000 காலாட்கள் விழுந்தார்கள். முதல்ல அது 4000 பேர், இப்போ 30,000 அவுட்டு. தெரியுங்களா? தேவன் அவங்களோடு கூட இல்ல, தேவன் அதை விட்டு விலகிட்டார். தேவன் விலகினார், தேவன் அங்க இல்ல, இப்போ அவங்களோடு கூட தேவன் இல்ல. இப்போ நாம இது எதுக்கு இதை சொல்றோம்னா, அவங்க கதையை படிக்கிறதுக்காக நம்ம இங்க வரல. இப்ப நம்ம ஜட்ஜ் பண்ணி பார்க்கணும், நம்ம ஆராய்ந்து பார்க்கறது. அப்ப நம்ம கூடி இருக்கிறோம். தேவன் நம்மோடு கூட இருக்கிறாரா? இயேசு என்னோடு கூட இருக்கிறார். நான் சொல்லிட்டே இருக்க வேண்டியதுதான், இயேசு என்னோடு கூட இருக்கிறாருன்னு. இயேசு என்னோடு கூட இருக்கிறார்ன்றதுக்கு ப்ரூஃப். இயேசு என்னோடு கூட இருக்கிறவங்கள எப்படி இருப்பாங்கன்னு சொன்னா, ஒரே ஒரு நாள் கூட அவங்க என்ன பண்ணுவாங்க, ஒரே ஒரு நேரம் கூட அவங்க தனக்கானது அல்லது சுயமாய் அவர்கள் ஒன்றை அவங்க செய்யவே மாட்டாங்க. சுயமாய் செய்யவே மாட்டாங்க. நீங்க பாத்தீங்கன்னா அநேக காரியங்கள்ல நீங்க பார்க்கலாம், தேவன் ஒரு மனுஷனோடு கூட இருந்து கொண்டே இருப்பாரு. அவன் எப்பெல்லாம் அவன் சுயமாய் ஒன்றை செய்ய ஆரம்பிக்கிறானோ தேவன் அவனை விட்டு விலகிடுவார். உங்க வாழ்க்கையில எங்க வாழ்க்கையில அப்படிதான் எப்பவுமே. அதனாலதான் ஆண்டவர் சீலோவாவில் இருக்கிற அவர் வாசஸ்தலத்தை விட்டு அவர் விலகினார்னா, சீலோவாவில் நடந்த சம்பவம்னா அங்க மனுஷர்கள் தாமாய் சுயமாய் ஒன்றை அவங்க செய்ய தொடங்கினதுனால அவங்க பாட்டுக்கு ஒண்ணு செய்துட்டாங்க. அதுக்கு முன்ன அவங்க கேட்கலையே, தேவனை அவங்க கலந்து ஆலோசிக்கலையே. ஏதாவது தேவனை கேட்டிருந்தாங்கன்னா அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அவங்க தேவனை கலந்து ஆலோசிக்கல, தேவனோடு கூட அவங்க இடைப்படல, அவங்கள கேட்கல. அவர்கிட்ட ஆண்டவரே நான் போட்டுமா வேண்டாமான்னு கேட்கல. கேட்டிருந்தாங்கன்னா தேவன் அவங்களுக்கு சொல்லி கொடுத்திருப்பாரு. அவங்களுக்கு தேவன் பட்சவாதம் இல்லாதவர். அவர் ஏழை பணக்காரன் பார்க்காதவர். அவர் கேட்டா அவர் உடனே பதில் சொல்லுவாரு. நம்மள கூட நம்ம கிட்ட அநேக நேரங்கள்ல நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா, நான் பார்த்திருக்க அநேக நேரங்கள்ல தேவன்ல கேட்கவே மாட்டாங்க. நான் நிறைய சொல்லுவேன், முதல்ல தேவன்கிட்ட முதல்ல கேளு, முதல்ல ஆண்டவர்கிட்ட போய் கேளு. தேவனிடத்துல கேளு, ஆண்டவரே நாங்க இருக்கலாமா நாங்க இருக்கக்கூடாதான்னு கேளுங்க. தேவன் உடனே உனக்கு சொல்லி கொடுப்பாரு. நான் அண்ணா நகர்ல இப்ப நாங்க சர்ச் இப்ப க்ளோஸ் பண்ணிட்டோம். சோலைமேட்ல இருக்க அந்த சர்ச் அதையும் க்ளோஸ் பண்ணிட்டோம். இப்ப 2 இடத்துல தான் இப்ப நாங்க கூடுறோம். ஒன்னு திருமுல்லை வாயில் சொந்த கட்டடத்துல கூடுறோம், தாம்பரத்துல சகோதரன் ஜேசாஸ் அந்த இருக்கிற அந்த இடத்துல கூடுறோம். சபை 2 இடத்துல இப்ப சபை கூடிட்டு இருக்கு. இப்ப அண்ணா நகர்ல இருந்து நான் இருக்கிறேன். அண்ணா நகர்ல இருந்துட்டு இப்ப நான் என்ன பண்ணணும்னா, இப்போ திருமுல்லை வாயில் 13 கிலோமீட்டர், அங்கிருந்து 13 கிலோமீட்டர் போகணும். இப்ப எனக்கு அண்ணா நகர்ல இருந்து பழகிறதுனால, சிட்டிக்கு நடுவுல இருந்ததுனால இப்ப எனக்குள்ள ஒரு சோதனை. என்ன எனக்குள்ள ஒரு சோதனை? இப்போ நான் அண்ணா நகர்ல இருக்கணுமா இல்ல திருமுல்லை வாயிலுக்கு போகணுமா? எங்க வீட்டுல எல்லாரும் என்ன நிறைய பேர் சகோதரர் எல்லாரும் சர்ச்சில் இருக்க பிரதர் நீங்க அங்க போக கூடாது பிரதர், நீங்க அங்க போயிட்டீங்கன்னா நீங்க உங்களை அடிக்கடிக்க பாக்குறது எதுவா இருக்கும். ஆகவே நீங்க அண்ணா நகர்லயே நீங்க வேற எதனா ஒரு இடத்துல நீங்க இருங்க பிரதர், அதான் உங்களுக்கு ஈஸியா இருக்கும் போறதுக்கு. சரி, ஓகே, நல்ல சகோதரர்கள். அதுக்காக மாதிரி நிறைய சகோதரர் சொந்த வீட்டையே அவங்க வீட்டையே நல்லா டெக்கரேஷன் பண்ணி ரெனோவேஷன் பண்ணி எல்லாத்தையும் பண்ணி எனக்காகவே சில நேரத்துல அவங்க எல்லாமே பிரயாசப்பட ஆரம்பித்தாங்க. தேவனிடத்துல போய் கேட்பேன், ஆண்டவரே இப்ப நான் எங்க இருக்கணும், நான் குடியிருக்கத்தக்க ஸ்தலம் எங்க ஆண்டவரே, நான் எந்த இடத்துல குடியிருக்கணும்? ஆண்டவர் சொல்லுவாரு, கோ டு திருமுல்லை வாயில் அப்படின்வாரு. திருமுல்லை வாயிலுக்கா? சரி, ஓகே. கொஞ்ச நாள் அப்படியே திருமுல்லை வாயில வீடு பாக்குற மாதிரி அப்படியே பாவலா பண்ணிட்டே இருப்பேன். போய் திருமுல்லை வாயில போய் வீடு எல்லாம் பாக்குற மாதிரி அப்படியே போய் தேடிட்டே இருப்பேன். ஏன்னா என்னுடைய இருதயம் இப்ப எங்க இருக்கு? அண்ணா நகர்ல தான் இருக்கு. அதனால அது வீட்டுல போய் இதோ ஆண்டவர் சொல்றதுக்காக அவருக்கு அப்படி ஒண்ணு கண்டுக்காத மாதிரி நானும் போய் அப்படியே பாக்குற மாதிரி பார்ப்பேன். அப்புறம் இன்னொரு வீடு சொல்லுவாங்க, போய் அந்த வீட்டையும் போய் பார்ப்பேன். பட் வீடு நல்லா இருக்கும். பிரதர் எங்க வீட்டுக்கார் பிரகாசம் பிரதருக்குன்னா அந்த வீடு குடுத்தலாம் ஆண்டி, அவரு இருக்கட்டும், எவ்வளவு இதுனாலும் பரவாயில்ல, பிரதர் இருந்தாருன்னா எனக்கு ஓகே, எனக்கு ஒன்னும் பிரச்சனை இல்லைன்றாங்க பிரதர். அப்படியா, ஓகே, குட். மறுபடியும் தேவன்கிட்ட போய், தேவனே நீங்க என்ன ஆண்டவரே சொல்றீங்க? மறுபடியும் ஆண்டவர் என்ன சொல்லுவாருன்னா,
கோ டு திருமுல்லை வாயில் அப்படின்வார். சரி, ஓகே, திருமுல்லை வாயில் போயாச்சு. திருமுல்லை வாயில போனோன்னு இப்ப திருமுல்லை வாயில வீடும் கிடைச்சாச்சு. 2 வீடு கிடைச்சிருச்சு. 2 வீடு கிடைச்சுன்னு ஒரு வீடு நல்லா பக்காவா ஏரி வியூ, நல்லா அழகா சூப்பரா அருமையான வீடு. இன்னொரு வீடு இன்னும் கொஞ்சம் தள்ளி இருக்கு. இப்ப 2 வீட்டுல எந்த வீடுன்னு கேட்கணும். எந்த வீடுன்னு கேட்கறது? ஆண்டவர்கிட்ட போய் ஆண்டவரே நான் எந்த வீட்டுக்கு போகணும்? தேவன் அந்த பர்டிகுலரா ஒரு வீடு, அந்த வீட்டை சொல்லுகின்ற வேலை ஆண்டவரே அது லீஸுக்கு கேட்கறாங்க. ஆண்டவரே லீஸ்னா ரொம்ப ஈஸி, என் ஒய்ஃபுக்கு லீஸுக்குன்னா ரொம்ப ஈஸி, போயிடலாம் அப்படின்னு. எனக்கு இதுவா இல்லை. ஆண்டவர் சொன்ன லீஸுக்கு போவாது, அந்த வீடு வாடகைக்கே வரும். காத்திருந்தேன். கடைசி அந்த வீட்டுக்காரன் நாங்க இனிமேல் லீஸு கொடுக்கலங்க, இந்த வீட்டை வாடகைக்கு தான் கொடுக்க போறோம் நாங்க. இப்போ அந்த வீட்டுல தான் நான் இருக்கிறேன். நான் அந்த வீட்டுக்குள்ள போயிட்டு நான் வாடகை கொடுக்க ஆரம்பிச்சோன்னதான் அந்த வீட்டுல என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரிய ஆரம்பிச்சது. கீழே இருக்கிற கிரவுண்ட் ஃப்ளோர் மாமியார் பேர்ல இருக்குது, மேல இருக்கிற ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் மருமக பேர்ல இருக்கு. பார்த்திருக்கீங்களா? ஏன் ஆண்டவர் லீஸுக்கு போக வேணான்னு சொன்னாருன்றது நாம நினைச்சுக்கிறோம். சுண்டக்காய் இந்த மாதிரி மேட்டர்கள்லாம் ஆண்டவரை போய் கேட்கறது உங்களுக்கு சுண்டக்காயா தெரியலாம். அது தேவனை மதிக்கிறவனை தேவன் மதித்து கொண்டே இருப்பாராம். இது என் வாழ்க்கையில் நடந்தது, அதனால நான் சொல்றேன். நான் தேவனை ஆண்டவரே நீ ஒவ்வொரு சூழ்நிலை வருகின்ற வேளையெல்லாம் நான் தேவனோடு கூட அவர் நான் மதிக்க கற்றுக்கொண்டேன்னா தேவன் என்ன பண்ணுவார்னா ஈவன் சின்ன காரியமா இருந்தாலும் தேவன் சொல்லி கொடுப்பார். நம்ம அநேக நேரங்கள் என்ன பண்ணலாம், நம்ம சுயமாய் ஒன்றை செய்யணும். நான் பார்த்திருக்கேன், நிறைய பிள்ளைங்கள் நான் பார்த்திருக்கேன். எனக்கு பயமா இருக்கும். நான் மறுபடியும் வான் பண்ணிட்டே இருப்பேன். அவங்க இவங்க சொல்றாங்கன்றதெல்லாம் நீ செய்திடாத, தேவனை தேடு. உன்னை நீ எங்க இருக்கணும்ன்றத ஆண்டவர் சொல்லட்டும். உன்னை எங்க இருக்கணும்ன்றதுக்காக நீ ஆண்டவரை சொல்லட்டும். தேவனை தேடிப்பாரு. தேவனை தேடுகிறவனுடைய இருதயம் அவங்க வாழும், அந்த இருதயம் வாழ்ந்து கொண்டே இருக்கும். நீ தேவனை தேடி அவரை கேட்டுப்பாரு, அவர் தேவன் உனக்கு சொல்லிக் கொடுப்பாரு எல்லாத்தையும். 1979 வருடம், நான் சொல்றது 30 வருடங்களுக்கு முன்பாக, 79 வருடம் சென்னையில நான் ஒரு இன்டர்வியூ போயிருந்தேன். இன்டர்வியூ போன உடனே அந்த இன்டர்வியூல ஸ்லம் கிளியரன்ஸ் போர்டு, குடிசை பகுதி மாற்று வாரியம். அந்த இன்டர்வியூ போகும்போது 5 பேர் அந்த இன்டர்வியூ போனோம். நாங்க அந்த இன்டர்வியூ போகும்போது எல்லாருமே ரெக்கமெண்டேஷன் வந்தாங்க. எல்லாருமே ரெக்கமெண்டேஷன் வந்தாங்க. நான் ஒரு ஆள் தான் அதுல ரெக்கமெண்டேஷன் இல்லாத ஆள். போய் எல்லாம் இன்டர்வியூல அட்டன் பண்ண உடனே எல்லாரும் என்ன பயமுறுத்தினாங்க. நாங்கெல்லாம் ஹை மந்திரி ரெக்கமெண்டேஷன், நாங்கெல்லாம் அப்படி இருக்கிறோம் இப்படி இருக்கிறோம். நான் இன்னைக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. இன்னும் அந்த பில்டிங் இடியில நல்லா அந்த பில்டிங் இருக்கு. நான் அந்த ஒரு தூண் ஓரமாய் நின்று ஜெபித்தது போகும்போதெல்லாம், மவுண்ட் ரோட்ல போகும்போதெல்லாம் அந்த இடத்த நான் பார்ப்பேன். அந்த தூண் ஓரமாய் நின்று நான் தேவனை நோக்கி நான் கேட்டேன், ஆண்டவரே நான் இந்த ஸ்லம் கிளியரன்ஸ் போர்டுல, இந்த குடிசை பகுதி மாற்று வாரியத்தில் நான் வேலை செய்கிறது உமக்கு பிரியமா இருந்தா எனக்கு வாய்க்க பண்ணி கொடுங்க. இதுல ஏதாவது ஒரு தீங்கு இருக்குதுன்னு சொன்னா தயவுசெய்து இந்த இடத்துக்கு கொண்டு வராதீங்க, நீங்க எங்கேயாவது கொண்டு போயிடுங்க ஆண்டவர் ஜோமன். ஆனா ஆண்டவர் அந்த இடத்துல 5 பேர் வந்தாங்க, எல்லாம் ரெக்கமெண்டேஷன் தான். ஆனா அதுல செலக்ட் ஆனதுல நான் 3 ஆள் செலக்ட் பண்ணாங்க. 3 நாள்ல நான் ஒரு ஆள் செலக்ட் ஆயிட்டேன். பார்த்திருக்கீங்களா? தேவனை தேடுகின்ற சுயமாய் நான் ஒன்றையும் செய்யாத போதுதான் தேவன் கூட இருந்துகிட்டே இருப்பாரு. நானா ஒண்ணு சுயமாய் செய்திடக்கூடாது. நான் தேவனுக்கு காத்திருந்து, நான் தேவனுக்கு காத்திருக்கும் போதெல்லாம் என்ன பண்ணுவேன்னா அவருடைய நல்ல ஆவியானவர் என்னை செம்மையான வழியில நடத்தி கொண்டே இருப்பார். உங்களுக்கு தெரியுமா, தேவனுக்கு காத்திராம தன் சுயமாய் நடந்தவன் என்ன நான் தெரியுமா, அவனுடைய மேல பரிசுத்த ஆவி வரல, அவன் மேல பொல்லாத ஆவிதான் வந்துச்சு. உங்களுக்கு யார் தெரியுமா? சவுல். எடுத்து பாருங்க, 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம், 1 சாமுவேல் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம். 16ஆம் அதிகாரத்துல அவன் பாருங்க எப்படி இருந்தவன் பாருங்க. அவன் எப்படி இருந்தவனுக்கு எப்படி என்ன கதியானான்னு பாருங்க. அவன் ஓடி ஒளிந்து கொண்டிருந்தவன், தன் பார்வைக்கு சிறியவனாய் இருந்தவன். அவன் பார்வைக்கு சிறியவனாய் இருக்கும் போதுதான் தேவன் அவன் மேல தன்னோட அபிஷேகத்தை அவன் மேல வச்சாரு, தன்னோட ஆவினால் நிரப்பினாரு. பரிசுத்த தேவனுடைய ஆவியானவர் அவன் மேல இறங்கி அவன் அநேகரை அவன் முறியடித்து போயிட்டு இருந்தவன் இப்ப என்ன ஆயிட்டான்னு சொன்னா தேவனுடைய ஆவியானவர் அவனை விட்டு விலக ஆரம்பிச்சார். ஏன் விலக ஆரம்பிச்சாரு? தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட மனுஷன், தேவனுக்காக பெரிய காரியங்களை செய்தவன். ஏன் தேவன் அவனை விட்டு விலகினாரு? ஏன் தேவனை விட்டு விலகினார்னா சுயமாய் ஒன்றை செய்ய ஆரம்பிச்சான். தானாய் சுயமாய் ஒன்றை செய்ய ஆரம்பிச்சான். செய்ய ஆரம்பித்தனுடைய விளைவு அவனுக்கு என்ன ஆயிடுச்சுன்னு சொன்னா அவன் மேல தேவனால் விடப்பட்ட பொல்லாத ஆவி அவனை அலைகழித்தது. பாருங்க என்ன எழுதி வச்சிருப்பாருங்க.
அங்க என்ன எழுதி 16ஆம் அதிகாரம் 1 சாமுவேல் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை பாருங்க. 14வது வசனத்துல என்ன எழுதி வச்சிருக்கு? 14வது, கர்த்தருடைய ஆவி சவுலை விட்டு நீங்கினார். கர்த்தரால் வரவிடப்பட்ட ஒரு பொல்லாத ஆவி அவனை கலங்க பண்ணி கொண்டிருந்தது. பாத்தீங்களா? தேவன் நீங்கிட்டார் அவனை விட்டு. இல்ல, அவனோடு கூட இல்ல. தேவன் அவனை விட்டு நீங்கினார். நீங்கிட்டு தேவன் சரி நீங்கிட்டு அவரல்ல, எப்படா இவர் போவார்னு பார்த்துட்டு உடனே பொல்லாத ஆவி என்ன பண்ணிச்சு, உடனே அவனை வந்து பிடிக்க ஆரம்பிச்சது. அவன் கலங்க பண்ணது. அதனாலதான் அநேக நேரத்துல நம்ம அநேக சூழ்நிலைகள் நம்ம வரும்போது நான் கலங்கமா இருக்கிறது, எனக்கு கலக்கமா இருக்குது, கலங்கி போயிருக்கிறேன் காரணம் என்ன தெரியுமா? சுயமாய் ஒன்றை செய்கிறதுனால தான். இவன் என்ன சுயமாய் செய்தான்? இவன் சுயமாய் செய்தது என்னன்னு சொன்னான்னா, அவன் தேவனிடத்துல ஆண்டவர் அவனுக்கு சொல்லுவார், ஏன்பா நீ போயிட்டு 15ஆம் அதிகாரம் 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் அவனை பார்த்து நீ போய் என்ன பண்ணுன்னா, சாமுவேல் போயிட்டு நீ போயிட்டு அவனை நீ போய் அமலேக்கு மேல யுத்தம் பண்ணு. அந்த யுத்தம் பண்ணும் போது என்ன நடக்குன்னா, அங்க ஒன்னையே நீ வைக்காத, எல்லாத்தையும் நீ சங்காரம் பண்ணு, ஒண்ணு கூட மிஸ்பேர் பண்ணாத அப்படின்னாரு. இவர் என்ன பண்ணாரு? தலைவர் உடனே என்ன பண்ணாரு? இவர் போய் சண்டை போட போனாரு. சண்டை போடும்போது அவங்க மத்தியில் அவங்க என்ன பண்ணாங்கன்னா, 7ஆம் அதிகாரம் 1 சாமுவேல் 15:7 பாருங்க என்ன எழுதியிருக்கு. அப்பொழுது சவுல் ஆவிலா துவக்கி எகிப்திற்கு எதிரே இருக்கிற சூருக்கு போகும் எல்லை மட்டும் இருந்த அமலேக்கியரை மடங்கடித்து அமலேக்கியரின் ராஜாவாகிய ஆகாகை உயிரோடு கூட பிடித்தான். ஜனங்கள் யாவரையும் பட்டய கருக்கினாலே சங்காரம் பண்ணினார்கள். சவுலும் ஜனங்களும் ஆகாகையும் ஆடு மாடுகளில் முதல் தரமானவைகளையும் 2ஆம் தரமானவைகளையும் ஆட்டுக்குட்டிகளையும் நலமான எல்லாவற்றையும் அழித்து போட மனதில்லாமல் தப்ப வைத்து அற்பமானவைகளும் உதவாதமான சகல வஸ்துக்களையும் முற்றிலும் அழித்து போட்டார்கள். ஆனா தேவன் அப்படியே சொன்னாரு. தேவன் உனக்கு அப்படியே சொன்னாரு, உனக்கு நலமானதை அழித்த போடாத, அற்பமானதெல்லாம் அழிச்சு போட்டுரு, உதவாது அழிச்சு போட்டுரு, சகல எல்லாத்தையும் அழிச்சு போட்டுரு, உதவாது ஒண்ணுமில்லாது இதெல்லாம் அழிச்சு போட்டு சகலத்தின் நலமானது நல்லா இருக்கிறது இதெல்லாம் அப்படியே ஸ்பேர் பண்ணு ஆண்டவரா சொன்னாரு? இல்ல, தேவன் சொல்லவே இல்லை. இவரா ஒண்ணு தானா ஒரு கற்பனை, இதெல்லாம் எனக்கு தேவை. தேவன் சொல்லாது. தேவன் அதை முற்றிலுமாய் இழுத்து போடு, அழிச்சிரு, வேண்டாம், அது எல்லாம் எடுத்து போடுன்னு சொல்லும்போது தானாய் சுயமாய் தன்னுடைய சுய புத்தியில அவர் நடந்த ஆரம்பித்தார். நடந்தது என்ன தெரியுமா? தேவன் என்ன தெரியுமா? தேவன் ஒண்ணும் சொல்ல, ஆடு மாடெல்லாம் அதுக்காக ஆண்டவர் உடனே இந்த ஆடு மாடெல்லாம் இன்னைக்கு அழிச்சு போட்டுன்னு சொல்ல, அடிச்சு எல்லாரும் மத்தவங்க எல்லாம் சாப்பிடுறா, நீங்க எல்லாம் சாப்பிட்டுனே இருங்கடா, மத்த எல்லாரையும் சாப்பிட விட்டாரு. ஆனா சவுல தேவன் விடவே இல்லை. அவனை சவுல மட்டும் தேவன் பிடிச்சாரு. பிடிச்சிட்டு என்ன தெரியுமா பண்ணாரு? நான் உனக்கு எப்படி சொன்னேன்ல, உன் பார்வைக்கு நீ சிறியவனா இருந்த போது, 17ஆம் வசனம் பாருங்க. அப்பொழுது சாமுவேல், உம்முடைய பார்வைக்கு நீ சிறியவராய் இருந்த போது அல்லவோ இஸ்ரவேல் கோத்திரங்களுக்கு தலைவரானீர், கர்த்தர் உம்மை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணுவித்தாரே. உன்னை நீ உன் பார்வைக்கு இப்ப சிறியவனாயிருக்கும் போது உனக்கு எல்லாம் இருந்தது, இப்போ உன் பார்வைக்கு பெருசா போயிட்டல்ல, உனக்கு மதிக்க தெரியல, உனக்கு உன் சுய புத்திக்கு இடம் கொடுத்துட்டல, உன் சுயமாய் ஒன்றை செய்ய ஆரம்பிச்சிட்டல. சுயமாய் செய்ய ஆரம்பித்த உடனே என்ன நடந்ததுன்னு பாருங்க, என்ன நடந்ததுன்னு பாருங்க. உடனே அங்க என்ன எழுதிருக்குன்னா, தேவன் சவுலை விட்டு விலக ஆரம்பித்தார். சுயமாய் ஒன்றை செய்கின்ற, நான் சொன்னது போலதான், அவர் சீலோவாவில அவர் இருக்கின்றவள்ள அன்னைக்கு தேவன் அந்த வாசஸ்தலத்தை விட்டு அவர் கடந்து போகிறதுக்கு காரணம், அன்றைக்கு இருந்த மனுஷர்கள் தேவனை ஆலோசிக்காம சுயமாய் செய்ததுனால. இதே மனுஷன் இவனும் கூட சுயமாய் செய்து கொண்டே இருந்தான். அவனை எப்பெல்லாம் நான் சுயமாய் ஒன்றை செய்கிறேனோ அப்பெல்லாம் எனக்கு பிரச்சனை, எனக்கு திருகுவலி இருந்துதான் இருக்கும். ஆபிரகாம் அப்படிதான் பண்ணாரு, சுயமாய் ஒன்றை செய்தாரு. வேலைக்காரியை கூப்பிட்டு அவன் பொண்டாட்டி சொன்னா, வேலைக்காரிய என் பொண்டாட்டிய வச்சுக்கியா, அதுக்கு பதிலா நல்லா அதன் மூலமா சந்ததி வரும்னாரு. வந்தான், ஒரு இஸ்மவேல் பிறந்தான். இன்னைக்கு வரைக்கும், இந்த நிமிஷம் வரைக்கும் திருகுவலி, அது மண்டை குடைச்சல் கொடுத்துனேதான் இருக்கிறான் இந்த வேலைக்கும். காரணம் ஏன் கொடுத்துன்னு இருக்கான்? அன்றைக்கு தேவன் சொன்னது அந்த வார்த்தைக்கு, அன்றைக்கு அந்த வார்த்தைக்கு அப்படியே ஆமேன் தேவனே அப்படின்னு சொல்லிட்டு இல்லாம தன்னுடைய சுயமாய் ஒன்றை செய்ய ஆரம்பித்தான். தங்கிட்ட சுயமாய் ஒன்றை செய்ய ஆரம்பிச்சான்.
சரி, அடுத்தது பாருங்க. அடுத்தது என்ன பாருங்க, இன்னொருத்தன் பாருங்க. இன்னொருத்தன் நல்லா இருந்தவன் குஷ்டரோகியா மாறி போயிட்டான். நல்ல கை காலெல்லாம் நல்லா இருந்தது. அடப்பாவி, நீ குஷ்டரோகியா போன சரி பரவாயில்ல, நீ மட்டும் போனா நல்லது. ஆனா உனக்கு பிறக்கிற உன்னுடைய பேர பிள்ளைங்க, உன் பிள்ளைக்கு பிறக்கிறது, உன் பொண்ணுக்கு பிறக்கிறது, அது அந்த பொண்ணுக்கு பொண்ணு பிறக்கிறது, உன் சந்ததி 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 எல்லாமே குஷ்டரோகிகள். அடப்பாங்க, ஏன் இந்த கோரம் இந்த எதுக்கு இந்த மாதிரி இது பார்த்திருக்கீங்களா உங்களுக்கு? தேவன் நல்லா இருந்த மனுஷன் திடீர்னு குஷ்டரோகியா மாறுறான். என்ன தேவன் ஏன் மாதிரி அவன் மாறினது வேற ஒண்ணும் கிடையாது. தானாய் சுயமாய் ஒரு காரியத்தை செய்ய ஆரம்பிச்சான். பாருங்க, 2 ராஜாக்களின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம். வேதம் எப்படி எழுதிருக்கு பாருங்க. அதனாலதான் அநேக சூழ்நிலைகள்ல நம்ம ஏமாற்றிக் கொள்ளக்கூடாது. நம்ம ஒரு நாளும் நம்ம ஏமாற்றிக் கூடாது. தேவன் என்னோடு கூட இருக்கிறார், என்னோடு கூட தங்கிட்டு இருக்கிறார் அப்படின்னு அப்படிலாம் இருக்கவே கூடாது. ஒரு நாளும் ஜாக்கிரதையா இருக்கணும். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம், 2 ராஜாக்களின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம். 5ஆம் அதிகாரத்துல 5ஆம் அதிகாரம் அங்க ஒரு சம்பவம் அங்க எழுதப்பட்டிருக்கும். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் அங்க பாத்தீங்கன்னு சொன்னா, அங்க நாகமான்ற ஒரு சிரியாவின் படைத்தளபதி ஒருத்தர் இருப்பான். அவன் தான் குஷ்டரோகி. அவனுக்கு தான் குஷ்டம். அந்த குஷ்டம் இப்ப என்ன ஆயிடுச்சுன்னு சொன்னா, அவன் தானா சுயமாய் ஒண்ணு அவன் செய்யல. அதனால அவன் குஷ்டரோகத்திலிருந்து அவனுக்கு விடுதலை ஆயிட்டான். அவன் போயிட்டு தானே ஒண்ணு சொல்ல, ஒரு பொண்ணு ஒண்ணு சொல்லிச்சு, நீ அங்க போங்க, அங்க போனா ஒரு தீர்க்கதரிசி இருப்பான், அவன் உங்களுக்கு ஜெபம் பண்ணுவான், ஜெபம் பண்ணா நீங்க சரியா போயிட்டீங்கன்னு சொன்னான். உடனே அவன் என்ன பண்றான், அப்படியா அப்படி நான் செய்யறேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே ஓடி போனான். உடனே ஓடி போயிட்டு அந்த தீர்க்கதரிசியை பார்த்து கேட்கிறான். அவன் போயிட்டு சொன்னா, அப்ப தீர்க்கதரிசி சொல்றாரு, நீ போயிட்டு இந்த மாதிரி நீ என்ன பண்ண, எலிசா அந்த யோர்தான்ல போய் 7 நாள் ஸ்நானம் பண்ணுன்றாரு. உடனே அவனுக்கு கோவம் வருது. உடனே இன்னொருத்தன் சொல்றான், ஏப்பா நீ கடினமானதா சொன்னா செய்ய மாட்டியா, போய் சொல்றதை செய்ப்பான்றாரு. உடனே என்ன பண்றான், நீ யாரா அவன் வேலைக்காரன், சும்மா வாய மூடுறா அப்படின்னு சொல்லாம உடனே அவன் மனத்தாழ்மையா இருந்தேன், சரிடா நீ சொல்ற மாதிரி 7 தடவை முக்கணும், 7 தடவை நான் சுயமாய் ஒன்றும் செய்ய மாட்டேன், எனக்கு என்ன சொல்ற தீர்க்கதரிசி என்ன சொல்றானோ அதை செய்யறேன். குஷ்டரோகிக்கு இருக்குங்க அந்த அறிவு. குஷ்டரோகிங்க படைத்தலைவன், அவன் பெரிய அதிகாரம் உள்ளவன், அவன் போய் சொல்றான், போயிட்டு ஒருத்தன் போயிட்டு நீ போய் 7 தடவை முழுங்குறான்னா உடனே அவனுக்கு இருக்கு மனத்தாழ்மை. உடனே போய் 7 தடவை முழுங்கினா குஷ்டரோகம் நீங்கி போச்சு. உடனே என்ன நடந்த, அடுத்து என்ன நடந்தது, அவன் கூட அந்த எலிசாவும் கூட, அந்த எலிசாவுக்கு கூட ஒரு வேலைக்காரன் ஒருத்தன் இருக்கான், அவன் பேரு கேயாசி. அந்த கேயாசி என்ன பண்றான், உடனே என்ன பண்றான், அவனுக்கு குஷ்டம், அவன் நல்லா இருக்கிறான், அவன் ஒண்ணுமே இல்லை, அவனுக்கு குஷ்டரோகியும் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. அவன் பொண்டாட்டி, அவன் பிள்ளைங்க, அவனுக்கு எல்லாமே ஒண்ணும் நத்திங், எல்லாமே நல்லா இருக்கும். நல்லா வீட்டுல இருந்து காலையில இருந்து வீட்டுக்கு போனவர், வீட்டுக்கு தீர்க்கதரிசி வீட்டுக்கு போனவர், போகும்போது நல்லாதான் புருஷன் நல்லாதான் போறான், ஆனா வீட்டுக்கு வரும்போது குஷ்டரோகியா வரான். ஏன் வந்தான் தெரியுங்களா? சுயமாய் ஒரு காரியத்தை செய்தபடியினால. என்ன சுயமாய் செய்துட்டான் அவன்? செய்தான் உடனே அவன் சொல்றான், நான் உனக்கு காசு கொடுக்குறேன், உனக்கு இதெல்லாம் கொடுக்குறேன்னு தீர்க்கதரிசி சொல்றான், காசை வேணாம் ஒண்ணு வேணா, நீ எடுத்துன்னு போடா, உனக்கு எல்லாத்தையும் எடுத்துன்னு போன்னு சொல்றான். இவன் உடனே என்ன பண்றான், அவன் பின்னாலே ஓடி போய் சொன்ன அவங்க பாருங்க 5ஆம் அதிகாரம் 20வது வசனத்துல பாருங்க, தேவனுடைய மனுஷனாகிய எலிசாவின் வேலைக்காரன் கேயாசி என்பவன் அந்த சீரியனான நாகமான் கொண்டு வந்ததை என் ஆண்டவன் நான் கையிலே வாங்காமல் அவனை விட்டுவிட்டார். நான் அவன் பிறகே ஓடி அவன் கையிலே ஏதாகிலும் வாங்குவேன் என்று கர்த்தருடைய ஜீவன் மேல் ஆணையிட்டு நாகமானை பின்தொடர்ந்தான். போறதுக்கு முன்ன உன் எஜமான் தானே அவரு, ஒரு தீர்க்கதரிசி தானே, உன் கண் எதிர்க்கு தானே ஒருத்தன் குஷ்டரோகம் சுகமாச்சு. அவன்கிட்ட போகும்போது அந்த மனுஷங்கிட்ட பார்த்து, எலிசா நீங்க அவனை சும்மா விட்டுட்டீங்க, நீங்க தான் காசு வாங்க முடியல, உங்களுக்கு தான் ஒண்ணும் இல்ல, அட்லீஸ்ட் எனக்கு காசு தேவையா, நான் போய் இந்த காசை வாங்கிக்கிறேன், அவன் எவ்வளவு காசு கொடுக்குறானோ அந்த காசை வாங்கிட்டு வரேன், எனக்கு பர்மிஷன் கொடு, நீ போய் கேட்டிருக்கலாம்ல. நீ கேட்டிருந்தீங்கன்னா என்ன தெரியுமா சொல்லியிருப்பாரு, நீ கேட்டிருந்தா என்ன சொல்லியிருப்பாரு சொல்றேன், நீ போ, அவன் பிறகாக போய் நீ காசை வாங்கு, அவங்ககிட்ட போய் நீ கேளு, எங்க ஆண்டவன் எஜமா வாங்கல, நீ போய் எனக்கு அந்த காசை கொடு, எனக்கு அந்த இதெல்லாம் கொடு, எனக்கு அவன்கிட்ட கேளு, எல்லாத்தையும் உங்களுக்கு வாங்கி கொடுப்பான். அவங்ககிட்ட நீ வாங்கிட்டு வந்த பிற்பாடு உனக்கு குஷ்டம், அந்த நாகமான் குஷ்டம் உனக்கும் பிடிக்கும்,
உனக்கு மாத்திரம் பிடிக்காது, உனக்கு பிறக்க போற உன் பேர பிள்ளைங்களுக்கு, உன் எல்லாருக்கும், உன் சந்ததி எல்லாருக்கும் அந்த குஷ்டரோகம் பிடிக்கும், உனக்கு சம்மதமான்னு சொல்லியிருப்பான். அப்ப நீ என்ன பண்ணிருப்ப? நீ உடனே நீ என்ன உஷாராயிருப்ப நீ. அதனாலதான் சில நேரத்தில் தேவன் அமைதியா இருக்கிறதுக்கு காரணமே. தேவன் ஏவாளம் அந்த பழத்தை புரிஞ்சு புசிக்கும் போது கூட ஆண்டவர் வந்து அதை சொல்லவே இல்லை அவளுக்கு. நீ அந்த பழத்தை புசிக்கும் நாள்ல சாகவே சாவாயின்னு ஆண்டவர் சொன்னாரு. ஆண்டவர் வந்து ஆதாம் கிட்டயோ மற்றவங்க, நீ அந்த பழத்தை நீ புசித்து நீ சாப்பிட்ட பிற்பாடு நீங்க என்ன பண்ணுவீங்க? நீங்க 2 பேரும் பாவம் செய்வீங்க. இந்த ஏதேன் தோட்டத்துல இருந்து நீங்க கீழே தள்ளப்படுவீங்க. கீழே தள்ளப்பட்டவன உங்களுக்கு 2 புள்ள பிறக்கும். அந்த 2 பிள்ளையில வந்து ஒரு மூத்தவன் எழும்பி இளையவனை சாகடிப்பான். மூத்தவன் வந்து வனாந்திரத்தை அலைஞ்சு திரிஞ்சுக்கிட்டு இருப்பான். இதெல்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தா அன்னைக்கு ஆதாமும் சரி ஏவாளும் சரி பழத்தை கையை நீட்டி இருக்கவே மாட்டாங்க. ஆனா தேவன் சைலண்டா இருந்தார். அதே போலதான் யோங்காரியத்தின் ஆண்டவர் சைலண்டா இருந்தார். சில நேரத்தில் நீங்க சுயமாய் ஒன்றை செய்ய போகின்ற வேளை தேவன் பேசவே மாட்டார். He will come silent. அதனாலதான் தேவன் சில நேரத்தில் விலகிறது. அதனாலதான் சில நேரத்தில் எனக்கு ஆண்டவர் இருக்க மாதிரி ஒரு ஃபீலிங் இல்ல, எனக்கு வந்து என்னவோ ஒரு இதுவா இருக்குன்னா, ஆமா யோசித்து பாருங்க. உங்களையே நீங்க ஆராய்ந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஆனா இயேசு அப்படி கிடையாது. ஒரு நாள் ஜாக் அடிக்கடிக்கு சொல்லுவாரு, இயேசுவை குறித்து ஒரு 1 லைன் ஆட்டோபயோகிராபி ஒன்னு சொல்லுங்க அப்படின்னு. 1 லைன் ஆட்டோபயோகிராபி இயேசுவை குறித்து ஒரு 1 லைன்ல. அவரு அதிசயமானவர். அது இப்ப நம்ம எல்லாரும் பிரைஸ் பண்ணாங்க நிறைய பேர். எல்லாரும் நீங்க தேவனுடைய நாமத்தை குறித்து நிறைய நாமத்தை சொல்லிட்டே இருந்தீங்க. எல்லாருமே நிறைய தேவனை புகழ்ந்து கொண்டே இருந்தீங்க. ஆனா ஒரே ஒரு லைன்ல இயேசுவை குறித்து ஒரே ஒரு லைன்ல சொல்லுங்க அப்படின்னு சொன்ன என்ன தெரியுமா? இயேசுவை குறித்து ஒரே ஒரு லைன் என்ன தெரியுமா? அவர் தாமாய் சுயமாய் ஒன்றையும் செய்ய மாட்டார். அதனால்தான் பிதா அவரோடு கூட இருந்தார். வேதம் அப்படிதான் எழுதி வச்சிருக்கு. அவர் என்ன இருக்கு பாருங்க, யோவான் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்துல பாருங்க. 5ஆம் அதிகாரம் யோவான் எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். யோவான் எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம் பாருங்க. யோவான் 8:29 பாருங்க என்ன எழுதி வச்சிருக்குன்னு. யோவான் 8:29, என்னை அனுப்பினவர் என்னுடனே கூட இருக்கிறார். காங்கிரீட்டா பேசுறாரு பாருங்க. கொஞ்சமா என்னோடு கூட இருந்தாலும் இருப்பார், இல்லைன்னாலும் இல்லைன்னு நினைக்கிறேன். அப்படி தலையை சொல்லிட்டு இருந்தாரா? இல்லையே. போல்டா காங்கிரீட்டா, என்னை அனுப்பினவர் என்னோடு கூட இருக்கிறார். ஓகே, பிதாவுக்கு பிரியமான நான் எப்பொழுதும் செய்கிறபடியால் அவர் என்னை தனியே இருக்க விடுவதில்லை. அவருக்கு பிரியமானதே நான் சுயமா ஒன்னும் செய்யறது கிடையாது. நான் எதையும் நான் சுயமா செய்யறது கிடையாது. அவர் என்னோடு கூட இருக்கிறார். நான் அவருக்கு பிரியமானதை செய்யறதுனால என்னை எங்கேயும் அவர் தனியா விட்டதே கிடையாது. எந்த இடத்துலயும் அவர் தனியா விட்டதே கிடையாது. பார்த்துருக்கீங்களா? இப்ப நம்ம ஆராய்ஞ்சு பார்ப்போம். இப்போ நீங்களும் நானும் இப்ப ஆராய்ஞ்சு பார்க்கணும். ஆண்டவரே, இப்ப என்னோடு கூட இருக்கிறீங்களா? ஏன் எனக்கு கலக்கம் வருது என்ன சூழ்நிலையில? ஏன் அநேக நேரங்கள் நான் இதுவா இருக்கிறேன் அப்படின்னு சொன்னா, நான் சொல்றது போல தாமாய் சுயமாய் ஒன்று செய்கிறதுனால. கேஎஸ் அப்படித்தான் சுயமாய் ஒன்று செய்ய ஆரம்பிச்சான். கடைசியில் என்ன தெரியுமா? நாகமாண்டிய குஷ்டரோகம் தான் அவனுக்கு வந்துச்சு. அதே நேரத்துல நான் எப்பெல்லாம் ஒன்று சுயமாய் ஒன்று செய்ய ஆரம்பிக்கிறோம் அப்பெல்லாம் ப்ராப்ளம் வந்துகிட்டே இருக்கும். அதோட ப்ராப்ளம் வர்றது ஒரு இது, தேவனுடைய இனிய பிரசன்னம் அங்க அவங்க மத்தியில இருக்கவே இருக்காது. நான் பார்த்திருக்கேன் நிறைய பேர் நான் பார்த்திருக்கேன். அவங்களுடைய பின்மாற்றத்துக்கு முதல் படியே, அவங்க பின்மாற்றத்துக்கு காரணமே முதல் படி என்ன தெரியுமா? தேவன் சொல்கிறத அவங்க செய்ய மாட்டாங்க. தாங்க சுயமாய் ஒண்ணு செய்திருவாங்க. தாங்களா ஒண்ணு செய்யறது, தாங்களா ஒரு இடத்துக்கு சூஸ் பண்றது, தாங்களா போறது, தாங்களா ஒரு இதுன்றது. நல்லா இருப்பாங்க. ஆனா கொஞ்ச நாளைக்கு அப்புறம் அவங்கள பார்த்தோன்னா அங்க அட்ரஸே தெரியாது. வில்லியம் மெக்னால்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பரிசுத்தவான் ஒரு புக்ல எழுதுறாரு. அவரோட ஒரு ரிசர்ச் ஒண்ணு பண்ணியிருக்காரு. ரிசர்ச்ல ஒரு அவர் ஒரு இதை எழுதியிருக்காரு. 30 வருஷத்துக்கு முன்ன 243 பேர் அவர் ஊழியத்துக்கு அமிச்சாராம். அவங்க சபையில இருந்து 243 பேரை அவங்க ஏதோ ஒரு ஃபீல்டுக்கு அமிச்சாராம். அவர் அனுப்பும்போது 30 வருஷம் கழிச்சு அந்த 243 பேர்ல எத்தனை பேர் இருக்கிறான்னு கடைசியா கால்குலேட் பண்ணி பார்த்தா எத்தனை பேர் இருந்திருப்பான்? உங்க கணக்கெல்லாம் எத்தனை பேர் மீதி இருப்பான்னு நினைக்கிறீங்க? ஒரு 200 பேர் மீதி இருப்பான்னு நீங்க நினைக்கிறீங்கல்ல? 3 பேர் தான் இருந்தாங்க.
30 வருஷம், 3 வருஷம் கழிச்சு கிடையாது. 30 வருஷத்துக்கு முன்ன அவர் அனுப்பும் போது 243 பேர் இருந்தாங்கன்னா 30 வருஷம் கழிச்சு அதுல பார்த்து எத்தனை பேர் இருக்காங்கன்னு சொன்னா 3 ஆளுங்க தான் மீதியா இருந்தாங்களாம். மீதியான ஜனங்கள் 3 பேர் தான் இருந்தாங்களாம். ஏன் தெரியுமா அந்த 200 அவுட் ஆனதுக்கு காரணம்? அவர் சொல்றாரு, அவங்க 200 அவரு போனதுக்கு காரணம் என்ன தெரியுமா? அவர் எழுதுறாரு அவங்க 2-3 காரியத்தை எழுதுறாரு. நான் என்ன தெரியுமா, அந்த எல்லாம் அவுட் ஆனதுக்கு காரணம் எல்லாமே தங்களுடைய சுய புத்தியை அவங்க சார்ந்து கொண்டிருக்கிறாங்க. அதனாலதான் ஆண்டவர் அந்த வார்த்தையை சொன்னார், உன் சுய புத்தியின் மேல் சாராமல் உன் முழு இருதயத்தோடு அவர்கள் நம்பிக்கையார். உன் சுய புத்தியை விட்டுரு. என்னுடைய ஃபேவரட் ஹீரோ, எனக்கு என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில எனக்கு அச்சாரம் போட்ட ஒரு பெரிய தீர்க்கதரிசி A.W. டோசர். என் வாழ்க்கையில வாலிபனா இருக்கும்போது நான் அவர் சொன்ன இன்னைக்கு என்னால மறக்க முடியல. 30 வருஷம் ஆச்சு, இன்னும் அந்த வார்த்தைகளை என்னால மறக்கவே முடியல. அவர் சொல்லுவார் ஆங்கிலத்தில் அந்த பாதை, அவர் சொல்லுவார், லெட் ரீசன் kneel outside in reverence அப்படின்வார். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, உன் சுய புத்தியே, உன் சுயமாய் நீ உன்னை செய்யணும்னு நினைக்கிறேன், உன் சுய புத்தியே இந்த வாசப்படிக்கு வெளியே முழங்கால் படியிட்டு பயபக்தியோடு நில்லு. அதான் அதுக்கு அர்த்தம். லெட் ரீசன் kneel in reverence outside. தெரியுங்களா? அதனாலதான் அவர் தீர்க்கதரிசியா இருந்தாரு. எப்பவுமே தேவன் உங்களோடு கூட இருக்கணும்னு சொன்னா, எனக்கு பிரியமான என் சகோதரனே சகோதரியே, உங்க சுய புத்திக்கெல்லாம் சாவு மணி அடிச்சுட்டே இருங்க. ஒரு நாளும் சுயமாய் ஒன்றையும் செய்யவே செய்யாருங்க. இயேசுனுடைய அதே சாட்சி தான். இயேசுவை எப்படி பிதா நேசித்தாரோ அதே போலதான் உங்களையும் என்னையும் நேசிக்கிறார் அவர். அப்ப இயேசு செய்தது போல நான் அவர் அடிச்சோட நடப்போம், அவர் பாதையை நடப்போம், அவர் பாதையில போவோம், அவர் லொட்டு, அவர் லொசுக்கு எல்லாத்தையும் சொல்றோம். ஆனா இயேசு அவர் சுயமாய் ஒன்றும் செய்யலையே. அவரு எனக்கு பிதாவுக்கு பிரியமானதை நான் எப்பொழுதும் நான் செய்கிறபடியா, நான் சுயமாய் ஒன்று செய்கிறதுல பிதாவுக்கு பிரியமானதையே நான் செய்கிறபடினால அவர் என்னை தனியே இருக்க விடார். அப்படி நான் விடுறதே இல்லை. இயேசு பொய் சொல்லாதவர். பிதா அவரை தனியே விடலன்னா என்னையும் கூட, உங்களையும் என்னையும் கூட விட மாட்டார். ஆமென்.